டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திக்கிறோம். வடலூர் பெருவழித்தலத்தை காக்கக்கூடிய போராட்டம் கடந்த ஜனவரி மாதம் தொடர்ந்து தற்பொழுது 11 மாதங்கள் கடந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. முதலில் கோரிக்கை போராட்டமாக, அதற்கு பிறகு ஆர்ப்பாட்டமாக, சாலை மறியலாக, உண்ணா நிலை நோன்பாக, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களாலும் ஆதரவு தெரிவிக்கப்பட்ட ஒரு போராட்டமாக அது நடைபெற்று, அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் சட்ட போராட்டமாக உருவெடுத்தது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக நீதிமன்றத்தில் 3வது அமர்வாக இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் கொண்ட அமர்வு 106 ஏக்கர் பெருவழித்தலம் எங்கே என்கிற கேள்வியை கேட்டு அதில் 35 ஏக்கர், அது 6 ஏக்கர் நிலம் ஒரு சிவாச்சாரியார் கையிலும், மீதி 25 ஏக்கர், மொத்தம் 31 ஏக்கர் நிலம் காணாமல் அடிக்கப்பட்டிருந்தது என்கிற பேருண்மையை வெளிக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்கள் எல்லாம் வள்ளலாருடைய ஆதரவாளர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் வள்ளல் பெருமானாருடைய நிலம் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு அறநிலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பாகவே அவை கடந்த 1985ஆம் ஆண்டிலோ 75ஆம் ஆண்டிலோ பட்டா போட்டு தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற உண்மைகள் எல்லாம் வெளியே வந்தன. மேலும் எல்லா விதமான வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து ஆலயங்களும் தூய்மையாகவும் நல்ல முறையிலும் பாதுகாப்பாகவும் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் வடலூர் பெருவழித்தலம் அந்த கோவில் மட்டும், அதாவது நாம் கோவில்னு சொல்ல மாட்டோம், அது ஞானசபை மற்றும் தர்மசாலை, ஆனால் ஒட்டுமொத்தமாக அது பெருவழித்தலம் தான். தலம் என்றால் கோவில் என்றால் ஒன்று தான். அந்த அடிப்படையில் வள்ளல் பெருமானார் அதை பெருவழித்தலம் என்று தான் சொல்கிறார். அது வெட்டவெளித்தலம், மேற்கூரை இல்லாமல் இருக்கக்கூடிய தலம் என்று தான் பெருவழித்தலம் என்று பொருள். அப்படிப்பட்ட தலத்தை மட்டும் இவர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பராமரிப்பு இல்லாமல் வைத்துக்கொண்டு இவர்களுடைய ஆதரவாளர்களையே வாடகை வாய்களை எல்லாம் அமர்த்தி கொண்டு அங்கே தூய்மை இல்லை, அங்கே அழுக்காக மனிதர்கள் கிடக்கிறார்கள், அங்கே மது பாட்டில்கள் கிடக்கின்றன, அங்கே குப்பைகள் கொட்டப்படுகின்றன என்று இவர்களே வெளியே முதலை கண்ணீர் வடித்தார்கள். அதுவும் இந்த வாடகை வாய் பட்டிமன்ற பேச்சாளர்களை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு பொய் பரப்புரையை அவர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் கடைசியில் எல்லாருமே கேட்ட கேள்வி, ஏன்பா இந்த குறை சொல்கிறையே, இது யார் வசம் இருக்கிறது இந்த நீ சொல்லக்கூடிய இந்த பெருவழித்தலம் அப்படின்னு கேட்டால் திருன்னு முடிக்கிறாங்க. ஏன்னா அது இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான், பராமரிப்பில் தான், நிர்வாகத்தில் தான் இருக்கிறது. ஆக இத்தனை குறைகள் எல்லாம் யார் மீது சொல்லப்படுகிறது என்றால் இந்து சமய அறநிலைத்துறையின் மீது தான் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் சரி செய்திருக்க வேண்டியது இந்து சமய அறநிலைத்துறை தான். ஆனால் இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அப்படியே பெருசாக ஒரு ட்விஸ்ட் அடித்தார்கள். இந்த திமுக அரசு தலைமையிலான இந்து சமய அறநிலைத்துறை, குறிப்பாக திரு சேகர் பாபு அவர்கள் தலைமையிலான இந்து சமய அறநிலைத்துறை என்ன சொன்னாங்கன்னா, எதுக்காக நான் அந்த குறையெல்லாம் சொன்னேன்னா, இந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டுமே ஆனால் அங்கே 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையத்தை உள்ளே கொண்டு கட்டிவிட்டால் அனைத்து இடமும் தூய்மையாகிவிடும், பாதுகாப்பாகிவிடும், இந்த அழுக்கு மனிதர்கள் எல்லாம் அங்கே படுத்திருக்க மாட்டார்கள், அந்த இடம் சுத்தமாகிவிடும், தூய்மையாகிவிடும், புனிதமாகிவிடும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் அடித்தார்கள் இந்த இந்து சமய அறநிலைத்துறை சேர்ந்தவர்கள். உலகத்திலேயே அவ்வளோ ஒரு 70 ஏக்கர் இவர்கள் கையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 71 ஏக்கர், அந்த 71 ஏக்கரை சுற்றிலும் ஒரு சிசிடிவி போட்டு அதை ஒரு காம்பவுண்டுக்கு அழகாக சிறு அளவில் கட்டி அதை 4 புறங்களிலும் வாயிற்காவலர்களை அல்லது காவலர்களை நியமித்து, தனியார் காவலர்களை நியமித்து அதை அழகாக பராமரிக்கலாம். மீறி போனால் இந்த 4 காவலர்கள் இவருக்குலாம் ஒரு 1 லட்சம் ரூபாய் மாதம் நீங்கள் ஊதியம் என்றாலும் கூட 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலே கிட்டத்தட்ட 6-7 காவலர்களை நியமிக்க முடியும். அது 3 ஷிஃப்ட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவானாலும் கூட மாதத்திற்கே அவ்வளவுதான். இதை செய்வதை விடுத்து 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டினால்தான் அந்த இடம் புனிதமடையும் அப்படின்னு சொன்னபோது தான் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா, குறிப்பாக அறிவார்ந்தவர்களுக்கு, வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கத்தை நன்கு ஆழமாக வாசித்தவர்களுக்கு, வள்ளல் பெருமானுடைய கொள்கைகள் அறிந்தவர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. மாறாக பரவாயில்லைங்க, பல கட்டடம் வருது தானே, அதனால் டெவலப் ஆயிரும், அரசாங்கம் 100 கோடி ரூபாய் கொடுக்குது, அரசாங்கம் 100 கோடி ரூபாய் கொடுக்குது, அப்படி 100 கோடி ரூபாயை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய 1-2 இந்த ஜால்ராக்கள் இவர்களெல்லாம் தான் அதை பெரிய பிரமிப்பாக சொன்னார்கள். சரி, நமக்கு என்ன கேள்வி வந்ததுன்னா, திமுக அந்தளவுக்கு திருவிற்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானோட சன்மார்க்கத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் இல்லையாயிற்றே.
அப்படி அக்கறை கொண்டவர்களாக இருந்திருந்தால் வள்ளலார் 200 என்கிற அடிப்படையில் 51 வாரங்கள் தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் கூட்டங்கள் நடத்தினார்கள். அந்த கூட்டத்திலெல்லாம் திராவிட, மார்க்சிய, அம்பேத்கரிய என்ற பல இயங்களை முதுகில் செருகி கொண்டு திரிகிற முடைநாக்கு நாத்திகவாதிகளை கொண்டு திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளலாருடைய மறைவை பற்றியே பொய்ப்பரப்புரைகள் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்கத்தின் மீது அக்கறை இருக்க முடியும்? இவர்களெல்லாம் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த திராவிட இயக்கங்களிலிருந்து வந்தவர்களாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். திருவூர் பிரகாச வள்ளலாருடைய சன்மார்க்கம் என்பது நாத்திகம் அல்ல. நாத்திகம் பேசுவோர் நாக்கு முடைநாக்கு என்றே திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க. அதற்காக மதம் சார்ந்த அமைப்பா என்றால் அதுவும் கிடையாது. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லிட்டாங்க. ஆக இரண்டுமே இல்லாத ஒரு இயற்கை உண்மை நெறி என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம். ஆக அப்படிப்பட்ட இடத்தில் மதவாதிகளை உள்ளே விடாமல், சமயவாதிகளை உள்ளே விடாமல் தடுப்பது ஒரு புறம் இருக்க, அதேவேளை இந்த முடைநாக்கு நாத்திகர்களையும் உள்ளே விடக்கூடாது என்பதுதான் வள்ளல் பெருமானாருக்கு நாம் மனித தரத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த திமுக அரசை பயன்படுத்தி கொண்டு இந்து சமய அறநிலைத்துறை, திமுக இந்து சமய அறநிலைத்துறை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது இந்த முடைநாக்கு நாத்திகர்கள் தான் உள்ளே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் வள்ளல் பெருமானாரை பற்றி அவதூறு பரப்புகிறார்கள், அவருடைய மறைவை பற்றி அவதூறு பரப்புகிறார்கள் அப்படிங்கிறது உலகறிந்த ஒன்றாயிருச்சு. ஆனால் இன்றும் கூட சமரச சுத்த சன்மார்க்க சங்கங்கள் என்ற பெயரில் வெள்ளை உடை அணிந்து கொண்டு ஆங்காங்கே இவர்கள் உணவு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பல அன்பர்களுக்கு இன்னமும் கூட புரியவில்லை. 100 ஏக்கர் 100 கோடி ரூபாய் செலவில் கொண்டு பெருவழித்தனத்திற்குள் கட்டுகிறார்களே, இது சன்மார்க்கத்தை சிதைக்கும் செயல் அல்லவா என்று இன்று கூட உணராமல் அறியாமையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை உணரும் பொழுது அங்கே முழுவதுமாக கட்டணம் ஆக்கிரமிக்கப்பட்டு பெருவழித்தலம் என்கிற அந்த தலம் சிதைக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் கூட திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அருட்கருணை காரணமாகவும் அருட்பார்வை காரணமாகவும் ஒவ்வொன்றாக அந்த இடத்தில் எதிர்பாராத விதமாக நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. முதலில் வழக்கு எதற்காக தொடுக்கப்பட்டது என்றால், நீதிமன்றத்தில் பெருவழித்தலத்திற்குள் கட்டப்படக்கூடாது, வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் வழக்கு தொடுக்கப்பட்டது. இன்னொன்று, முறை தவறி அவர்கள் இதற்கான அரசாணையை பிறப்பித்திருக்கிறார்கள், அந்த அரசாணை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் வைக்கப்பட்டது. ஆனால் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய திரு அருட்கருணை காரணமாக எதிர்பாராத விதமாக நீதியரசர்களே அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட சுமார் 31 ஏக்கர் நிலத்தை மீட்டாக வேண்டும் என்று கூறியதுடன் அதை அரசாங்கமே பட்டா போட்டு விற்றிருக்கிறது என்று ஊர் உலகத்திற்கு அறியும்படி செய்திருப்பது இது முழுக்க முழுக்க திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மற்றும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர்களுடைய செயல்தானே தவிர மனித தரத்திலான செயல் அல்ல. ஒன்று. இரண்டாவது, எந்தெந்த இடமெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்கிற பட்டியலையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும். உண்மையிலேயே இவர்கள் தற்பொழுது காண்பித்திருக்கக்கூடிய மீதமுள்ள 36 ஏக்கர் என்பது 106 ஏக்கரை டேலி பண்ணியிருக்காங்களே தவிர உண்மையிலேயே வள்ளல் பெருமானாருடைய இடங்கள் ஏராளமான அளவில் இன்னமும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 300-400 700 ஏக்கர் வரையிலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நீதிமன்றம் கேட்டதுனால சுற்றி 10 பக்கத்து இடமெல்லாம் சேர்த்து ஒரு 106 ஏக்கர் ரவுண்ட் பண்ணி ஐயா இந்தாங்கய்யா 106 ஏக்கர் அப்படின்னு கணக்கு காண்பித்திருக்கிறார்களே தவிர இதுவும் உண்மையான கணக்கல்ல. மேலும் இப்போது இவர்கள் சொல்லக்கூடிய அந்த 71 ஏக்கரையும் அளந்து பார்த்தால்தான் தெரியும் அது எத்தனை ஏக்கர் இருக்கிறது என்று. எனவே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடப்பாறையை விழுங்கியவர்கள் போல இந்து சமய அறநிலைத்துறை வாய்மூடி கிடந்து வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தில் எங்களிடம் 71 ஏக்கர் நிலம்தான் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டது, மீதமுள்ள இடங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டது. அது தமிழ்நாடு அரசாங்கம் தான் பட்டா போட்டு கொடுத்தது என்று கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆராய்ந்து ஒப்புதல் வாக்கு மூலமாக நீதிமன்றத்தில் கொடுத்து விட்டார். மீதமுள்ள 6 ஏக்கர் நிலத்தை ஒரு சிவாச்சாரியிடமிருந்து மீட்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் இந்து சமய அறநிலைத்துறை வேகமாக எடுக்கவில்லை என்பதை ஒப்புதல் வாக்கு மூலமாக இந்து சமய அறநிலைத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்து விட்டது. இதையெல்லாம் தாண்டி ஏ சைட்டில் எந்தவித காரணத்தை கொண்டும் கட்டுமானங்கள் கட்டக்கூடாது, அதுவும் குறிப்பாக இந்த அரசாணையின்படி இந்த நீதிமன்றத்தில் வைத்த கோரிக்கையை நீதியரசர்கள்
அதை பெருவழித்தலம் என்கிற தத்துவம், கொள்கை, சித்தாந்தத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளாமல் அது அரசாங்க மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நலத்திட்டம் போல கருதிய நீதிமன்றம் பி சைட்டில் நீங்கள் ஒரு பகுதியை கட்டிக்கொள்ளலாம் என்று உத்தரவிட்டது என்பது அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முரணாகத்தான் பார்க்கப்படுகிறது. என்ன காரணம்னா, ஏ சைட்டில் நீங்கள் பெருவழித்தலம் என்று சொல்லக்கூடிய அதில் எந்த கட்டுமானம் கூடாது என்பது தான் மனுதாரனுடைய பிரேயர். அப்போது பி சைட்டில் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் மனுதாரர்கள் அதை பெருசாக கருதி இருக்க போவதில்லை. ஆனால் அதே அரசாணையில் 3-4 கட்டிடங்களை மட்டும் பி சைட்டில் தற்பொழுது கட்டிக்கொள்ளுங்கள் என்று நீதிமன்றம் தெரிவித்து மீதமுள்ளவற்றை அப்படியே நிறுத்தி இருப்பது இன்னமும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய நெஞ்சில் முள் தைத்ததை போன்ற உணர்வுகளை கொடுத்திருக்கிறது. இப்பொழுது அடுத்த உத்தரவின் மூலமாக ஏ சைட்டிலும் கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவே அனைவரும் அச்சப்படுகிறார்கள். இது ஊகம் அல்ல. ஏனென்றால் பி சைட்டில் 3 கட்டடம் மட்டும் கட்டிக்கின்னு சொல்லிட்டா மீத உள்ள முக்கால்வாசி எடுத்துக்காட்டாக ஒரு 10 கட்டடங்கள் கட்ட வேண்டும் என்றால் 3 கட்டடங்களை நீங்கள் பி சைட்டில் கட்டிக்கங்கன்னா மீதமுள்ள 7 கட்டடங்கள் எங்கே கட்ட சொல்லப்படும்? இந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா? எனவே இப்படிப்பட்ட நிலையில் தான் இப்பொழுது இருக்கிறது. பெருவழித்தலத்தில் எந்த விதமான கட்டுமானங்களும் மேற்கூரைகளும் கட்டப்படக்கூடாது என்பதுதான் திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய உத்தரவு. அதையும் மீறி, உத்தரவை மீறி தொடர்ந்து ஏதாவது அது நடந்தாலோ, அதில் முறைகேடுகள் நடந்தாலோ கடந்த காலங்களில் அவையெல்லாம் திருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய திரு அருட்கருணையினாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளினாலும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் கடந்த கால வரலாறு. நான் பலமுறை எடுத்து சொல்லியிருக்கேன். எப்பொழுதோ என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு அது சுரங்கமாக சென்றிருக்க வேண்டிய இடம்தான் பெருவழித்தலமும் அதே போல மேட்டுக்குப்பமும். ஆனால் அன்று இறையருளால் அவை தடுக்கப்பட்டு ஓமந்தூர் ராமசாமி அவர்களுடைய ஒற்றை மனிதருடைய பெரும் போராட்டத்தால் அது காக்கப்பட்டது. அதற்கு பிறகு திருவட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய நூல் ஒன்றை அவருடைய உறவினர்கள் வைத்திருந்த போது அது முத்துராமலிங்க தேவர் பெருமகனார் அவர்களால் மீட்கப்பட்டது. அதே போல தற்பொழுது பார்த்தீங்கன்னா நீண்ட நெடுங்காலமாக அங்கே சிவாச்சாரியர் ஒருவர் ஆக்கிரமித்து கொண்டு பூசை செய்து இருந்த போது தற்பொழுது அந்த கட்டடத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒருவர் மூலமாகவே அந்த சிவாச்சாரியர் வெளியேற்றப்பட்டார். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பெருவழித்தலத்துக்குள் கட்டக்கூடாது என்கிற கோரிக்கைகளை செவிசாய்க்காமல் இவர்கள் கட்டத் தொடங்கிய போது தொடர்ந்து 11 மாதங்களாக அதில் பெரும் தடை வந்திருக்கிறது. எனவே திருவட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மற்றும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அவருடைய கட்டளை, அவருடைய உத்தரவு, அவருடைய விருப்பத்திற்கு எதிராக நீண்ட நெடுங்காலம் யாரும் அங்கே எதுவும் செய்துவிட முடியாது. தற்காலிக சில வெற்றிகளை பெறலாம், ஆனால் அதுவே அவர்களுக்கு பிற்காலத்தில் விளைவுகளாக சேரும் என்பதையும் கடந்த கால வரலாறுகள் உணர்த்தியிருக்கின்றன. இன்னும் கூட ஒரு உதாரணத்தை மீண்டும் நான் கூற விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்னது தான். இதே வடலூரில் பார்த்திங்கன்னா ஒரு தைப்பூசத்தன்று அங்கே இருக்கக்கூடிய அன்பர் ஒருவர் அந்த கடைகளை அன்று 3 நாளைக்கு குத்தகைக்கு எடுப்பதற்காக ஒரு பணம் கட்டியிருக்கார். அப்போ கட்டிட்டு அந்த குத்தகைக்கு எடுத்தார். ஆனால் அவருக்கு அது ஒரு அதிக லாபம் வைத்து மக்களை மக்களிடம் பொருட்களை விற்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறு வணிகம் தான். அவர் அதை செஞ்சுட்டார். ஆனால் அப்பொழுது அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க. அந்த 2வது நாளே ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் அவருக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். சிகிச்சை அளித்து விட்டு அந்த மருத்துவர்கள் கொடுத்த அந்த பில்லை பார்த்தோன்னே தான் இவர் அதிர்ச்சி ஆகிறாரு. ஏனென்றால் என்ன தொகைக்கு அவர் குத்தகைக்கு எடுத்திருந்தாரோ அதே தொகை அந்த பில்லில் வந்திருந்தது. அதற்கு பிறகுதான் வள்ளல் பெருமானாரிடம் அவர் மன்றாடி மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு அவர் இப்பொழுது தர்மசாலையில் கூட உணவு உண்பதில்லை என்பதை உறுதியாக இருக்கார். ஏனென்றால் அந்த உணவு யாருக்கோ போக வேண்டியது. எனது வீட்டில் உணவு இருக்கிறது, நான் எதற்காக அங்கே செல்ல வேண்டும்? பெருமானார் ஒரு வேளை எனது வீட்டில் உணவில்லாமல் எனக்கு அடுத்த வேளை உணவில்லாத சூழல் எனக்கு உருவானால் அப்பொழுது பெருமானிடத்தில் உண்டு கொள்வேன் என்று அத்தகைய மனநிலைக்கு மாறியவர்கள் ஏராளமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அனுபவங்கள் இருக்கின்றன. எனவே தற்காலிகமாக இப்பொழுது தாம் தூம் என குதித்து கொண்டு 500 ஆண்டு காலம் எங்கள் ஆட்சி இருந்துவிடும், 1000 ஆண்டு காலம் நாங்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் வடலூரை வளைத்து போட்டு விடுவோம் என்றெல்லாம் கொக்கரித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் நாமும் பார்க்கத்தான் போகிறோம். இன்னும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்குள் அவர்களுக்கு அனைவருக்குமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருட்கருணையினால் விடை கொடுக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் இன்னொன்றையும் நாம் இப்போ கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா
இந்த பெருவழித்தலத்துக்குள் தான் கட்டாயம் கட்டித்தீர்வோம் என்று அடம்பிடித்து இதை கிட்டத்தட்ட இதுவரை வந்து இந்து சமய அறநிலைத்துறையும் அதே போல் அந்த கட்டுமான ஆதரவாளர்களெல்லாம் செய்கின்ற செலவுகள் எல்லாம் நீங்கள் தோராயமாக கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே 15லேருந்து 20 கோடியை தாண்டி இருக்கும். குறிப்பாக இந்த கட்டுமான ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஒரு வாகனத்தில் வந்து ஒவ்வொரு ஊரூராக போய் குறிப்பாக தங்களுக்கு ஆதரவு திரட்டி உள்ளே கட்டிக்கொள்ளலாம் என்று ஆதரவு திரட்டுவதற்காக இந்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கெல்லாம் பணம் கொடுப்பது, அதாவது லஞ்சம் கொடுப்பது, நன்கொடை என்கிற பெயரில் அவர்களுக்கு பாத்திரங்கள் வாங்கி கொடுப்பது, அரிசி மூட்டை வாங்கி கொடுப்பது என்று இதுவரை லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் இதற்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய பத்திரிகை ஊடகவியலாளர்களுக்கும் இவர்களுக்கும் வந்து லட்சக்கணக்கில் செலவு செய்கிறாங்க. அதே போல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே நடக்கக்கூடிய போராட்டங்களின் போது தடுத்து நிறுத்துவது, வருவது, போவது என்று அனைத்துக்குமான இவர்கள் செலவுகள்லாம் ஏற்கனவே பல லட்சங்களை தாண்டி இருக்கின்றன. இது தவிர இவர்கள் மக்களையெல்லாம் வாகனத்தில் அழைத்து வந்து அங்கே வந்து ஒரு டுபாக்கூர் கூட்டங்கள் எல்லாம் போடுவதற்கு அதற்கும் ஏராளமான அளவு செலவு செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வழக்கு செலவுன்னு பார்த்தா இது வந்து அரசாங்கத்தினுடைய பணத்திலிருந்து, அதாவது மக்கள் வரிப்பணத்திலிருந்து செலவு செய்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்கு மூத்த வழக்கறிஞர்களைத்தான் அவங்க நியமிக்கிறாங்க. அந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் வாதாடி விட்டு போனாலே லட்சக்கணக்கில் வந்து அவர்கள் வந்து கட்டணம் பெறக்கூடியவர்கள். ஆக பல லட்சக்கணக்கான ரூபாயை வந்து இவ்வாறு வாரி வாரி இணைத்துக் கொண்டே இருக்கிறது இந்து சமய அறநிலைத்துறை. யாருடைய பணம்? மக்கள் வரி பணம். அப்போ இதுவரையும் நம்ம கணக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது தோராயமாக கடந்த ஜனவரி மாதம் அதற்கு முதல் சில மாதங்கள்லேருந்து வந்து பார்த்தா கிட்டத்தட்ட இதுவரை தோராயமாக குறைந்தபட்சம் ஒரு 15லேருந்து 20 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. ஆக இன்னும் வந்து இதெல்லாம் இன்னும் ஒரு ஆண்டுகள் ஆச்சுன்னா இன்னும் அவர்கள் ஏராளமான செலவு செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஒருவேளை வழக்கு உச்சநீதிமன்றம் மூலம் உச்சநீதிமன்றத்தில் சென்று இன்னும் வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் எல்லாம் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். அதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் ஒருபுறம் இந்த டுபாக்கூர் லெட்டர்பேட் தலைமைச் சங்கம் லட்சக்கணக்கில் வாரி இறைக்கிறது, இன்னொரு புறம் அரசாங்கம் மக்கள் வரி பணத்தை வாரி இறைத்து பெருவழிக்கில் தான் கட்டுவோம் என்று அடம்பிடித்து கொண்டு 20-25 கோடி ரூபாய் செலவு செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்றால், அதாவது 100 கோடி ரூபாய் தான் திட்டத்தினுடைய மதிப்பீடு. அதற்கு 20-25 கோடி ரூபாய் கூட செலவு செய்தாவது நாம் கட்டித்தான் தீர்வோம் என்றால் அதிலிருந்து இவர்கள் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அப்படி கட்ட வேண்டிய தேவை இந்த திமுக அரசிற்கு என்ன வந்தது? அப்போ யாருக்காக இதை செய்கிறார்கள்? எந்த அடிப்படையில் செய்கிறார்கள்? அப்படி ஒன்று திமுக வந்து சன்மார்க்க சங்கத்து மேலே ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் அவ்வளவு நல்லவங்களா இல்லையே இவங்க? அப்போ எதற்காக இவ்வளவு செலவு செய்கிறாங்க? இப்போ பார்த்திங்கன்னா வந்து பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை, அரசு ஊழியர்கள் உங்களை எதிர்க்கட்சியாகவே உட்கார வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, பள்ளி கட்டிடங்கள் இடிந்து தொங்குகின்றன, அங்கே கழிப்பறைகள் இல்லை, சென்னையில் மழைநீரை வந்து போக்குவதற்கான நிரந்தர வழிமுறைகளை உருவாக்க முடியல. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இங்கே 100 கோடி ரூபாய் செலவில் கட்டுவதற்கு இதுவரையிலும் 25 கோடி ரூபாய் பக்கமாக செலவு செய்கிறாங்கன்னா எதற்காக செய்கிறார்கள்? யாருக்காக செய்கிறார்கள்? யாருடைய அழுத்தத்தின் பேரில் செய்கிறார்கள்? நிச்சயமாக திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் குடும்பத்தினரை மகிழ்விக்கத்தான் செய்ய வேண்டும், இல்லையா? வேறு வழியில் வேறு யாருக்காக செய்ய போகிறாங்க? அப்போ அவர் குடும்பத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு நேரடியாக ஏதாவது வந்து சன்மார்க்க சங்கத்தின் மீது ஈடுபாடா, இல்லை உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஏதாவது ஈடுபாடா, இல்லை துர்காம்மா அவர்களுக்குத்தான் அவர்கள் ஆன்மீகத்தில் மெய்யில் நல்லா ஆர்வமுடையவங்க. ஆனால் இதுவரையிலும் அவங்க வந்து வடலூருக்கு வந்ததாக நம்ம பார்த்ததே இல்லை. அப்போ அவங்களுக்கும் ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ அவங்க குடும்பத்தில் யாருக்கு ஆர்வம் இருக்கிறது? யாருக்கோ ஆர்வம் இருக்கிறது. அவர்களுக்காகத்தான் இதெல்லாம் இவ்வளவு மெனக்கெட்டு செய்யப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்போது 100 கோடி ரூபாய்க்கு 25 கோடி ரூபாய் இது போன்ற செலவுகளை செய்தாவது கட்டுவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறார் என்றால் ஏன், எதற்காக? இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று 14ஆம் தேதி வழக்கு விசாரணை நடைபெற இருந்த நிலையில் நீதிபதிகள் விடுப்பு எடுத்துள்ள காரணத்தினால் வழக்கு விசாரணை இன்று நடைபெறவில்லை என்று அறிகிறோம். எனவே மற்றொரு தேதி அறிவிக்கப்படும். இதற்கிடையில் நீதியரசர்கள் புதிதாக இடம் மாறுதல் நடைபெறக்கூடிய காலமும் இந்த காலம். எனவே நீதிபதிகளும் பல இடங்களுக்கு வந்து இடமாற்றம் செய்யப்படுவார்கள், இந்த சிறப்பு நீதிபதிகளும் மாற்றம் செய்யப்படுவார்கள் என்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனினும் அது நடைபெற்ற பின்னர் தான் நாம் உறுதி செய்ய முடியும். அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று தெரிகிறது. எனவே நாம் இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். சன்மார்க்க சங்கத்தவர்கள் பெருவெளியை காக்க தொடர்ந்து அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரிடம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் நமது வேண்டுகோளை வைத்துக்கொண்டே இருப்போம். மனித தரத்தில் நம்மால் இயன்ற அனைத்தையும் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் செய்து கொண்டிருப்போம். மீதம் இறையருள் பார்த்து கொள்ளும். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம்
தனித்துவமான தமிழ் ஊடகம்.